வாழைக்கட்டை நடவு போட்டு இன்னையோட 1 மாதம் ஆச்சுங்க. கட்டையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக நல்லாவே தளைஞ்சிருக்குங்க. இந்த 1 மாதத்தில் நாங்கள் இன்றைக்கி 3வது முறையாக தண்ணி பாய்ச்ச போகிறோம். போன வருஷம் நடவு போட்டு 1000 தரை கம்ப்ளீட்டாக வெட்டியாச்சுங்க. அதோட எடைக்கட்டிலாம் தான் எடுத்து இந்த வருஷம் ஒரு 3000 கட்டை நாங்கள் நடவு போட்டிருக்கோம். கதலிங்கிற இந்த ரக வாழைக்கட்டையை நம்ம 11லேருந்து 12 மாதத்துக்குள்ளே அறுவடை பண்ணிடலாம். இந்த ரகத்தோட தார் பார்த்துட்டிங்கன்னா 13லேருந்து 15 கிலோ வரைக்குமே வருங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீப்பும் 1லேருந்து 1.5 கிலோ வரைக்குமே எடை வரும். இந்த வாழைத்தார்லேருந்து குறைஞ்சபட்சம் 7 சீப்லேருந்து அதிகபட்சமாக ஒரு 10 சீப் வரைக்குமே கண்டிப்பாக வருங்க. அது நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரை பொறுத்தும் நம்மளோட மண் வளத்தை பொறுத்தும் இருக்குது. இந்த ரக வாழைத்தார் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. இது அதிகமாக எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரில் தாங்க அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ரக வாழைக்கட்டையோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று தாங்க. காற்று அதிகமாக இருக்க பகுதியில் இந்த ரக வாழைக்கட்டையை கண்டிப்பாக நடவு போடவே முடியாது. அடுத்த வீடியோவில் இந்த ரக வாழைத்தார்லேருந்து வரக்கூடிய